இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். போன வாரம் இதே நாள் தமிழ்நாடு கண்டிராத ஒரு பெரும் துயரம். 41 பேர் சனிக்கிழமை அன்று இரவு விஜய் அவர்களை பார்க்க போனவங்க கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஒரு வாரமாகியும் இப்ப வரைக்கும் விஜய் அவர்களோ இல்ல அந்த கட்சியின் 2ஆம் கட்ட நிர்வாகிகளோ ஈவன் தொண்டர்களாவது போய் பார்த்தாங்களாங்கிறது தெரியல. இப்ப அவனு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? முதல்ல இந்த இன்சிடென்ட் ஒரு வாரம் கழிச்சும் விஜய் சைட்ல இருந்து களத்துக்கு போய் அவங்களோட நிக்கிற அந்த ரியாக்ஷனை செய்யாம இருக்கிறத பத்தின உங்க பார்த்து சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. கட்டாயமாக போய் பார்ப்பாங்க, அவங்க அதுக்கு ஏங்குறாங்க. திரு விஜய் அவர்கள் வெளியிட்ட வீடியோலேயே சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து கட்டாயம் உங்களை வந்து பார்ப்பேன், இறந்தவர்கள் குடும்பத்தோடு நிற்பேன், காயம்பட்டவர்கள் சீக்கிரம் குணமாக முயற்சி பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நல்லா தானே சொல்லிக்காரு, அப்புறம் இதை வரவேறுங்க. நீங்க குறிப்பிடும் போது சொன்னீங்க விஜய் அவர்கள் அங்க போகணும்னு நினைச்சாரு, ஆனா அதற்கான சூழல்கள் இல்ல. 2ஆம் கட்ட தலைவர்களோ அங்க இருந்தக்கூடிய எனக்கு நேரடியாகவே சொல்லப்பட்ட தகவல். ஆனா அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது குறித்து தான் பெரிய விமர்சனமே ஒரு வாரமா வச்சிட்டு இருக்காங்க விஜய். ஏன்னா நேற்று நீதிபதி அவர்கள் கூட கேள்வி கேட்டது 2ஆம் கட்ட நிர்வாகிகள் எல்லாரும் பறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்றாரு. அப்ப அதை சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல. நிறைய போறான்டா. ஏற்கனவே சொன்னதான், கள்ளக்குறிச்சிக்கு ஏன் சிஎம் போலங்கிறதோ மணிப்பூருக்கு ஏன் பிஎம் போல, நான் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா, நான் மணிப்பூருக்கு பிஎம் போகாதே நான் சொல்லியிருக்கேன், சரின்னு தான். கள்ளக்குறிச்சிக்கு போகாத நான் இப்போ வரைக்கும் கேள்விகளை இந்த கேள்வி வைக்கப்பட்டதான் பதில் கேள்வியா நான் வச்சிருக்கேன். இது மாதிரி வந்து சரிதாங்க, அதில் வந்து ஏன் போலன்னு கேட்க முடியாங்க, டெப்டி சிஎம் போனார்லங்க தான் சொல்லியிருக்கேன். எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. ஸோ அந்த கேள்வி நான் எப்பயுமே, அதனால தான் நான் விஜய்க்கும் சொல்றேன். உங்களுக்கு புரியல, நீங்க அவங்களுக்குலாம் வந்து தப்புன்னு சொல்லிட்டு இவர் சரினாரு, அங்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இங்க தப்புனார். இந்த பிசினஸ் கிடையாது. நான் வந்து ரொம்ப கான்ஸ்டன்டா எல்லா பிஎம்முக்கும் அதே தான், சிஎம்முக்கும் அதே தான், விஜய்க்கும். கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார். அந்த சந்தர்ப்பம் வந்து ரொம்ப எமோஷனலா பீக்கா இருக்கு. அது கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிற வரைக்கும் அவர் டைம் எடுத்துருக்கு, சரிதான். அதனால அவங்க ஓடி போயிட்டாங்க. என்ன கட்சி மத்தவங்க நம்ம வந்து பாக்குறோம். இன்னொரு முறை அவனை அவதூறாக பேசினாய் உன்னை சிறையில் தள்ளி விடுவேன். கிராதகா. பிரைம் மினிஸ்டர் நீங்க எல்லாம் விமர்சனம் பண்ணீங்க, நான் பண்ணல. சிஎம் மத்தவங்க விமர்சனம் பண்ணாங்க, நான் பண்ணல. அதே மாதிரி தான் இப்ப வந்து விஜய் விமர்சனம் பண்ண, நான் பண்ணல. அது வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் தி சிச்சுவேஷன். இல்ல இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். திருச்சி விமான நிலையத்துக்கு போகும்போது செய்தியாளர்களே செய்தியாளர்கள் எப்பெல்லாம் கேட்கணும், 30 பேர் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது செய்தியாளர்கள் பேசும்போது பேசுறது வந்து அட்வைசபிள் இல்ல. என்ன பேசிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம. எல்லா அரசியல் தலைவரும் ஒரு கட்டத்தை நகர்ந்த பிறகு இப்ப ரொம்ப தெளிவாயிட்டாங்க. தமிழ்நாடு மீடியா அப்படி ஆயிடுச்சு. ஆக்சுவலா டிவி காரங்க இருக்காங்க பாருங்க, அவனுக்கு மாதிரி உலகத்திலே அயோக்கியன்னு எவனும் கிடையாது. ஓப்பனா சொல்றேன். அமித்ஷா உள்ள வந்த போது என்னங்க இப்படி கேள்வி வைக்கிறீங்க, ஒவ்வொருத்தரா கேள்வி, நீங்க பிரஸ் மீட் அட்டன் பண்ணது இல்லையான்னு கேட்கிறேன். இதுதான் நம்முடைய நிலைமையா இருக்கு. பம்பாயில் இருக்கிற ரெட் லைட் ஏரியா மாதிரி நடத்துறாங்க கம்பெனி. காசு வருதுன்ற காரணத்துக்காக எதை ஒன்னா தலைப்பு. நிர்மலா சீதாராமன் வரும்போது கொஞ்சம் வரிசையா கேளுங்க, ஒவ்வொருத்தரா எல்லாருக்கும் ஆன்சர், ஐ வில் ஆன்சர் எவ்ரி, ஒவ்வொருத்தரா கேளுங்க. இப்படிதான் நம்ம வந்து நீங்க மாநில தலைவரா, அண்ணாமலை மாநில தலைவரா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி. இதை மாதிரி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மத்தவங்க கேட்ட முடியுமா? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேட்ட முடியுமா? நீங்க எதிர்கட்சி தலைவரா இன்னொருத்தர் தலைவரா கேட்ட முடியுமா? இங்க எப்படி? அப்ப கேள்வி கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்குது, ஒரு என்ன வார்த்தைகள் யார்கிட்ட எப்படிங்கிறது அது இல்ல. இந்த மாதிரி எமோஷனல் பிக்கணும் போது நீங்க தான் கொண்டுட்டீங்கன்னு சொல்றாங்க எல்லாம் கேட்கலாம். உங்களுக்கு புரியுங்களா? அப்ப நம்ம வந்து அதை ஆன்சர் பண்ணி இல்ல அப்படின்னோ ஆமா அப்படின்னோ என்ன சொன்னாலும் தப்பாகும். இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. சோ பிரஸ் மீட்டுக்கு பதில் சொல்லுங்க, நான் வருத்தப்படவே இல்லை. நரேந்திர மோடி சொல்லல, மன்மோகன் சிங் சொல்லல, ஜெயலலிதா சொல்லல. எல்லாருமே அவர்களுக்கு எப்பப்ப வேணுமோ அப்பப்பதான் அவங்க எல்லாம் பிரஸ் மீட் கொடுத்தாங்களே தவிர நாம எப்பப்பெல்லாம் கேட்டோமோ அப்ப பிரஸ் மீட் கொடுக்கல. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ரேஞ்ச் அந்த மாதிரி தான் இருக்கு. நக்கல்யா அவனுக்கு. யார் மேல குற்றம் சொல்றவங்க பேசுற சூழல், யார் மேல குற்றம் சொல்றவங்க ஒரு அளவுக்கு பொதுமக்கள் மேலேயும் சொல்றாங்க. புரியுங்களா? அந்த குழந்தைய கூட்டு போவீங்களாங்க, அந்த பையனை கூட்டு போவீங்களாங்க, அந்த சின்ன பிள்ளை போனுமாங்க, அப்படி போனுமாங்க லேடிஸ் அப்படின்னு அதுவும் ஒரு மனுஷன். ஏன்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தானே திங்கிற. அப்ப ஏங்க இறந்து போனவங்களே குற்றம் சொல்றீங்களாங்கிற கேள்வி எழுப்பல.
அப்ப அந்த சுய விமர்சனம் அதை பாக்குறேன். நம்ம பத்திரிகையாளர்களா நாமளும் பொறுப்பா நடந்துக்கலாம். அப்ப பிரஸ் மீட் ஏன் கொடுக்கலாம் நம்ம கேட்க முடியாது. அப்ப தம் தொண்டு பையனுக்கு தெரியுது, எருவு மாடு மாதிரி இருக்கிற உனக்கு தெரியல பாரு. அவர்கள் என்ன சொல்ல நினைக்கிறாங்க அந்த வீடியோல சொல்லிடுறாங்க, அவ்வளவுதான். அப்ப வீடியோ ஒரு 2 நாள் 3 நாள் டைம் எடுத்து அவர் கிடைக்கிற இன்புட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதற்கு அன்னைக்கே ஒரு ட்வீட் போட்டாரு. அதற்கு பிறகு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வச்சு 2வது ட்வீட் போட்டாரு. 3வது ஒரு வீடியோ வெளியிட்டார். இது சரியா தான் பயணிக்கிறார் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா சார். அவர் போகலைங்கிற விஷயங்களுக்கு நீங்க சொல்ற காரணங்கள்லாம் கூட ஏதோ ஒரு வகையில ஏத்துக்கிறாங்க. ஈவன் முதல் நாள்ல சீமான் அவர்கள், திருமாவளவன் அவர்கள் கூட அவருடைய வழியை புரிஞ்சுக்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாருமே சொன்னாங்க. அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பாருங்கடா. என் உசுரை வாங்காதீங்க, போங்கடா. ஆனா நான் கரூருக்கு போனேன் சார். அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த கொடியை போட்டுக்கிட்டோ இல்ல தாவேகா தொண்டர்கள்னு சொல்லிட்டோ ஒருத்தர் கூட அங்க நிக்கல. போட்டுருவேன். கேள்வியாடாது மூஞ்சு மொகரக்கட்டையும் பாரு, உடலை உரிப்பிடுவேன். சரிதான். ஏன்னா அசம்பாவிதம் தவிர்க்கணுங்க. யாராவது ஒருத்தர் நீங்க பார்த்திருப்பீங்க, கடலூர் பக்கத்துலயோ விழுப்புரம் பக்கத்துலயோ திமுக காரங்க தமிழக மாணவர் சங்கம் போஸ்டர் ஓட்டுறாங்கன்னு தாவேகா காரங்க சண்டை போடுறாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் புலப்பட்ட புழுத்த வேலையெல்லாம் இவங்க திமுக காரங்க அவங்க சொல்ல, அவங்க தாவேகா காரங்க இவங்க அடிக்கிறன்னு தள்ளுமுள்ளாச்சு போலீஸ் தடுக்க வந்துச்சு. இந்த மாதிரி அசமாக நடக்கலாம். ஒருத்தர் தாவேகான்னு சொல்ல, நான் குழந்தையோட மாமா அப்படின்னு ஒருத்தர் சண்டைக்கு வர. அபிஷ்டு எப்பவுமே நெகட்டிவா தான் பேசுவே. நீர் நெகட்டிவா பண்ணலாம், நான் நெகட்டிவா பேசப்படாது. இல்ல சார், 40 பேர் செத்து இருக்கும் போது இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் நடந்துச்சு, நான் அதுதான் உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டு சொன்னேன். நடந்துச்சு, நான் சும்மா சொல்ல. யாராவது ஒருத்தர் போஸ்ட் விஜயை கைது செய்ய அப்படின்னு தமிழக மாணவர் சங்கம் போறேன். நீங்க யார் பண்ண அவங்க சண்டை போட்டா நீங்க டிஎம்கே காரங்க சொல்றேன். நான் இல்லங்க, நாங்க மாணவர் எங்க பதிவு பண்ணிருக்கேன்னு கேட்கிறேன். இந்த அசம்பாவிதங்கள் தவிர்க்கணும். இது வெளியூர்ல எங்கேயோ ஊர்ல போரூரில் அப்பாவி உயிர்களை பழிவாங்கியே தப்பி ஓடிய விஜயை கைது செய்ய வேண்டும் என போஸ்டர் ஒட்டப்பட்டு இருந்த விவகாரத்தில் தமிழ்நாடு மாணவர் சங்கம் என போஸ்டரில் பதிவிட்டு இருந்த நிலையில் இதனை ஒட்ட சொன்னது திமுக எம்எல்ஏ காரப்பாக்கம் கணபதி தான் என இரவு போஸ்டர் ஒட்டும் பொழுது வாக்குவாதம் செய்யும் வீடியோ வெளியானதால் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன் மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அதான் நான் துப்புறேன். இது ஒட்ட சொல்லி எம்எல்ஏ கூத்தாங்களா? யாரு? கணபதியா? காரம்பா கணபதி குதுந்தாங்களா? சரி ஓகே. ஏண்டா 2 நேர சோத்துக்கும் 50 ரூபா படிக்காசுக்கும் நீ அன்றாயில இருந்து அக்கல் வரைக்கும் தொடச்சிட்டு கொடுக்குற. நானும் தொடச்சுக்கிறேன். உனக்கு 100 இண்டிவிஜுவாலிட்டி இல்லாம போச்சடா. ஒட்டாதி நெத்துரும் போங்கண்ணா. அப்படியே எல்லாம் பார்த்துட்டா மாதிரி ஒட்டி நிக்கிறீங்க. வெக்கமா இல்ல உனக்கு? கரூர்ல ஒருத்தர் அந்த கொடியை போட்டுனாருன்னா யாரோ ஒருத்தர் எமோஷன் ஆக மாட்டாரு. உண்மையிலேயே ஆகலாம் சார். 40 பேர் இறந்திருக்கும் போது செந்தில் பாலாஜி அவர்களும் எம்ஆர்வி அவர்களும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல நின்று அந்த தொண்டர்களுக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் துணையா நிற்கும் போது தாவேகாவினர் எந்த கட்சியின் தலைவரை பார்க்க வந்தாங்களோ அவங்க யாருமே நிக்கலையா? இந்த பேச்செல்லாம் நீங்க திமுக மேடையில பேசணும். அவங்களுக்கு நல்லா இப்ப உங்க மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடைக்கல. இதெல்லாம் திமுக பிரச்சாரம். இது அதெல்லாம் நீங்க திமுக மேடையில் வேணா நல்லா சிறப்பாக பயன் இருக்கும். எங்கள்கிட்ட பேசி என்ன பயன் இது?